ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சுவையான மாலை நேர ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்க ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக, நிறைய ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர், டீ குடிக்கிற டம்ளரில். இப்போ அடுப்பத்தை வச்சு விசில் போட்டு வச்சுட்டாங்க. நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அதைய விசில் வந்த முன்னாடி எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், விசில் போனதே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு சூப்பராக வெந்து நம்மளுக்கு கிழங்கு வந்துருச்சுங்க. நல்லா சாப்பிட்டா தண்ணி பாருங்க, நான் ஊற்றுனது கொஞ்சம் தாங்க மிச்சம் இருக்குது. தண்ணிக்கு அதுக்கு சரியாக போச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆயிருங்க. ஜவ் மாதிரி அது மாதிரி ஒரு பசவு தன்மையோடு வந்துடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு காஞ்ச முன்னாடி தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கப்பக்கிழங்குனாலே கேரளாவில் தாங்க ரொம்ப சிறப்பு. அங்கே தேங்காய் எண்ணெயும் தாங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரளா ஸ்டைலில் தாங்க நம்ம இன்றைக்கி இதை தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பச்சைக்கடலை பருப்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் தாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான கப்பக்கிழங்கு ஸ்நாக்ஸு செய்ய போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்து அந்த பச்சை வாசம் போனால் போதுங்க. இப்போ நம்ம இந்த கிழங்க வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாமுங்க. தாராளமாகவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் வந்து இதில் அதிகமாக சேர்த்துறப்ப மாதிரி கலந்துக்கலாங்க. மல்லி இருந்தாலும் மல்லி இலையும் கட் பண்ணி நீங்கள் தூவிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலிங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக சுவையாக கப்பக்கிழங்கு வச்சு கேரளா ஸ்டைலில் ஆரோக்கியமாக ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.